வணக்கம். ஜெயாப்பு செய்திகளுக்காக சூர்யா. நான் தனியறையில் இருப்பதால் முகக்கவசம் அணியவில்லை. ஆனால் நீங்கள் வெளியில் செல்லும்போது கட்டாயம் முகக்கவசம் அணிந்து செல்லுங்கள். விரிவான செய்திகளை பார்ப்பதற்கு முன்பாக தலைப்புச் செய்திகளை பார்க்கலாம். பெகாசஸ் உளவு விவகாரம். ராகுல் காந்தி, அஸ்வினி வைஷ்ணவ், அசோக் லவசா உள்ளிட்டோரின் செல்போன்கள் உளவு பார்க்கப்பட்டது அம்பலம். சுருக்குமடி விலைக்கு அனுமதி வழங்க கோரி மயிலாடுதுறை மாவட்ட மீனவர்கள் 3ஆம் நாளாக போராட்டம். ஆதார், குடும்ப அட்டை மற்றும் வாக்காளர் அட்டையை அதிகாரிகளிடம் ஒப்படைத்ததால் பரபரப்பு. உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தி பேசிய வழக்கு. பாஜகவைச் சேர்ந்த எச் ராஜாவின் முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்தது சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை. தமிழகத்தில் தற்போதைக்கு பள்ளி கல்லூரிகளை திறப்பது குறித்து திட்டமில்லை. உரிய ஆலோசனைக்கு பிறகு முடிவு செய்யப்படும் என முதல்வர் அறிவிப்பு. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு புகார் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும். சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தகவல். பொறியியல் மற்றும் கலை கல்லூரிகளில் மாணவர்கள் சேர்க்கைக்கு வரும் 26ஆம் தேதி முதல் விண்ணப்பம் விநியோகம். ஆகஸ்ட் 24ஆம் தேதி கடைசி நாள் என உயர்கல்வித்துறை அறிவிப்பு. சென்னையின் பல்வேறு இடங்களில் சின்னம்மாவிற்கு ஆதரவாக ஒட்டப்பட்ட சுவரொட்டிகள். தலைமையேற்க வாருங்கள் என கழகத்தினர் அழைப்பு. இனி விரிவான செய்திகளை பார்க்கலாம். நாட்டில் தற்போது பயன்படுத்தப்படும் தடுப்பூசிகள் டெல்டா வகை தொற்றுக்கு எதிராக சிறப்பான செயல்திறன் கொண்டிருப்பதாக ஐசிஎம்ஆர் நடத்திய ஆய்வில் தெரிய வந்துள்ளது. கொரோனா பரவல் தொடர்பாக மருத்துவ நிபுணர் டாக்டர் NK அரோரா செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்தார். அப்போது பேசிய அவர், நாட்டின் பல மாநிலங்களில் கொரோனா பரவல் குறைந்து வரும் நிலையில் வடகிழக்கு மாநிலங்களில் அதிகரித்து வருவதாக குறிப்பிட்டார். 2ஆம் அலை தொடர்ந்து வருகிறது என்றும் அனைவரும் தடுப்பூசி செலுத்திக் கொள்வதே 3ஆம் அலையை தடுக்க ஒரே வழி என்றும் குறிப்பிட்டார். புதிதாக உருமாறிய தொற்று ஏதும் பரவ தொடங்கினால் அது தற்போதுள்ள அளவை விட அதிகமான பாதிப்பை ஏற்படுத்தும் என்றும் தெரிவித்தார். நாட்டில் தற்போது செலுத்தப்பட்டு வரும் கோவாக்சின், கோவிஷீல்டு, ஸ்புட்னிக் V உள்ளிட்ட தடுப்பூசிகள் டெல்டா வகை கொரோனாவிற்கு எதிராக செயல்படுவதாக குறிப்பிட்ட அவர், தடுப்பூசி செலுத்துவதிலும் கொரோனா கட்டுப்பாடுகளை பின்பற்றுவதிலும் மக்கள் கவனம் செலுத்த வேண்டும் என தெரிவித்தார். உயர்நீதிமன்றத்தை இழிவுபடுத்தி பேசிய வழக்கில் பாஜகவைச் சேர்ந்த எச் ராஜாவின் முன்ஜாமீன் மனுவை சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளை தள்ளுபடி செய்துள்ளது. கடந்த 2018ஆம் ஆண்டு திருமயம் காவல் நிலையத்திற்கு உட்பட்ட பகுதியில் கோவில் நிகழ்ச்சியில் பாஜகவைச் சேர்ந்த எச் ராஜா கலந்து கொள்ள சென்றபோது மேடை அமைக்க அனுமதி மறுக்கப்பட்டது. இதையடுத்து நடந்த வாக்குவாதத்தில் எச் ராஜா நீதிமன்றத்தை இழிவாக பேசியதால் சர்ச்சை ஏற்பட்டது. இந்நிலையில் இவ்வழக்கில் முன்ஜாமீன் கோரி எச் ராஜா சென்னை உயர்நீதிமன்ற மதுரை கிளையில் மனு தாக்கல் செய்தார். மனுவை விசாரித்த உயர்நீதிமன்றம் சம்பந்தப்பட்ட நீதிமன்றம் மற்றும் காவல்துறையினரை எச் ராஜா அவதூறாக பேசியிருப்பதாக கூறி முன்ஜாமீன் மனுவை தள்ளுபடி செய்து உத்தரவிட்டார். ராஜாவிற்கு எதிரான வழக்கில் திருமயம் நீதிமன்றத்தில் குற்றப்பத்திரிகை தாக்கல் செய்யப்பட்டுள்ளது குறிப்பிடத்தக்கது. முன்னாள் அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு புகார் குறித்து விசாரணை நடத்தப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் கோவை மாநகராட்சி டெண்டர்களில் முறைகேடு செய்யப்பட்டதாக அப்போதைய அமைச்சர் எஸ்பி வேலுமணிக்கு எதிராக புகார் எழுந்தது. எஸ்பி வேலுமணிக்கு எதிரான டெண்டர் முறைகேடு புகார் குறித்து விசாரணை மேற்கொள்ளப்படும் என சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தெரிவித்துள்ளது. கணக்கு தணிக்கை அறிக்கையில் முறைகேடுகள் நடந்துள்ளதாக கூறப்பட்டிருப்பதாகவும் அரசு தரப்பில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. விசாரணைக்கு பின்னர் முதல் தகவல் அறிக்கை பதிவு செய்யப்படும் என்றும் குறிப்பிட்டுள்ளது. அப்போது முழுமையான விசாரணை மேற்கொண்டு முறைகேடுகளில் தொடர்புள்ளவர்களுக்கு எதிராக நடவடிக்கை எடுக்க உயர்நீதிமன்றம் அறிவுறுத்தியது. இதனையடுத்து இவ்வழக்கை ஆகஸ்ட் 2ஆம் வாரத்திற்கு சென்னை உயர்நீதிமன்றம் தள்ளி வைத்தது. மேகதாதுவில் அணை கட்ட கர்நாடகத்திற்கு அனுமதி தரமாட்டோம் என மத்திய அரசு உறுதி செய்திருப்பதாக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். தமிழக முதல்வர் திரு மு.க. ஸ்டாலின் டெல்லியில் குடியரசுத் தலைவர் திரு ராம்நாத் கோவிந்தை இன்று சந்தித்து பேசினார். இந்த சந்திப்பிற்கு பிறகு செய்தியாளர்களிடம் பேசிய அவர், சட்டப்பேரவை நூற்றாண்டு விழாவில் பங்கேற்க குடியரசுத் தலைவர் ஒப்புக்கொண்டதாக தெரிவித்தார். சட்டமன்ற நூற்றாண்டு விழாவின் போது பேரவையில் முன்னாள் முதல்வர் திரு கருணாநிதியின் உருவப்படத்தை குடியரசுத் தலைவர் திறந்து வைக்க உள்ளதாகவும், பள்ளி கல்லூரிகளை தற்போதைக்கு திறக்கும் சூழல் தற்போது இல்லை என்றும் திரு ஸ்டாலின் கூறினார்.
தேசிய கடல் வள மசோதாவிற்கு எதிராக தமிழக புதுச்சேரி மீனவர் கூட்டமைப்பு சார்பில் சென்னை காசிமேடு கடற்கரையில் கருப்பு கொடியேற்றி மீனவர்கள் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். நடப்பு நாடாளுமன்ற கூட்டத்தொடரில் தேசிய கடல்வள மசோதாவை நிறைவேற்ற மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது. இந்நிலையில் தேசிய கடல்வள மசோதாவிற்கு எதிராக தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் மீனவர்கள் கடும் கண்டனம் தெரிவிக்கின்றனர். அவ்வகையில் சென்னை காசிமேடு துறைமுகத்தில் மீனவர்கள் கருப்பு கொடியேற்றி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அப்போது பேசிய அவர்கள், இச்சட்டம் கொண்டுவரப்பட்டால் மீனவர்களின் வாழ்வாதாரம் பாதிக்கப்படும் என்று தெரிவித்தனர். மேலும் சட்டம் நிறைவேற்றப்பட்டால் இதற்கான பணிகள் நடைபெற அனுமதிக்க மாட்டோம் என்றும் மீனவர்கள் குறிப்பிட்டனர். அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக திருவாரூர் மாவட்ட நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் மன்னார்குடியில் நடைபெற்றது. இதில் உள்ளாட்சித் தேர்தல் களப்பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட்டது. மாவட்ட செயலாளர் திரு எஸ் காமராஜ் தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் உள்ளாட்சித் தேர்தலில் அனைத்து இடங்களிலும் கழகம் போட்டியிடுவது என்றும், தியாக தலைவி சின்னம்மா திருவாரூர் மாவட்டத்திற்கு வருகை தரும்போது சிறப்பாக வரவேற்பளிப்பது என்றும் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. மேலும் கழக பொதுச் செயலாளர் திரு டிடிவி தினகரன் எடுக்கும் அனைத்து நடவடிக்கைகளுக்கும் உறுதுணையாக இருப்பது என்றும் தீர்மானிக்கப்பட்டது. கழக வழக்கறிஞர் அணி தலைவர் திரு சீனிவாசன், கழக அம்மா தொழிற்சங்க பேரவை இணை செயலாளர் திரு சத்தியமூர்த்தி, கழக வழக்கறிஞர் பிரிவு இணைச் செயலாளர் திரு ரவிச்சந்திரன், கழக அண்ணா தொழிற்சங்கத்தின் துணைத் தலைவர் திரு ஆசை தம்பி உள்ளிட்ட நிர்வாகிகள் இதில் கலந்து கொண்டனர். மின்சார மசோதா 2021 கைவிட வலியுறுத்தி மத்திய அரசை கண்டித்து அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் மின் வாரிய ஊழியர்கள் கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்தினர். ஜெயங்கொண்டம் மின் வாரிய அலுவலகம் முன்பாக நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மின் விநியோகத்தை முற்றிலும் தனியார் மயமாக்குவதை கைவிட வேண்டும் உள்ளிட்டவை வலியுறுத்தப்பட்டன. ஓட்டு போட்ட மக்களுக்கு துரோகம் செய்யாதே. கார்பரேட் முதலாளிக்கும் மின்சார வாரியத்தை விற்கும் முயற்சியை கைவிடுக. மின் வாரியத்தை தனியாருக்கு விற்காதே. மின்சார சட்டம் 2001 ரத்து செய். வெள்ளட்டம் ஊழியர்கள் போராட்டம் வெள்ளட்டம் சரக்கட்டம். மதுரையில் பாலம் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களுக்கும் போலீசாருக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஏற்பட்டதால் பரபரப்பு நிலவியது. மதுரை மாவட்டம் உசிலம்பட்டி அருகே உள்ள உத்தப்புரம் கிராமத்தில் இரு பிரிவினர் இடையே கடந்த சில நாட்களாக மோதல் நிலவுகிறது. அப்பகுதியில் பாலம் அமைக்க கோரிய வழக்கில் சென்னை உயர்நீதிமன்றம் அனுமதி வழங்கிய சூழ்நிலையில் அதிகாரிகள் இன்று அங்கு ஆய்வு செய்தனர். இதனால் ஆத்திரம் கொண்ட மற்றொரு பிரிவினர் பாலம் அமைக்கும் பணிக்கு எதிர்ப்பு தெரிவித்து அதிகாரிகளை முற்றுகையிட்டனர். இச்சம்பவத்தால் அங்கு மோதல் ஏற்படும் சூழ்நிலை உருவாகிய நிலையில் பொதுமக்கள் மீது போலீசார் தடியடி நடத்தினர். அப்போது பெண்கள், குழந்தைகளை போலீசார் தாக்கியதால் தள்ளுமுள்ளு ஏற்பட்டது. இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்ட பொதுமக்களை போலீசார் கைது செய்ததாலும் அங்கு பெரும் பரபரப்பு நிலவியது. மதுரை அருகே கண்டெடுக்கப்பட்ட 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த பழமையான சிலையை தொல்லியல் துறை அதிகாரிகள் ஆய்வு செய்தனர். மதுரை மாவட்டம் திருமங்கலம் தாலுகா கல்லுப்பட்டி அருகே உள்ள வேளாம்பூரில் பழமையான சிற்பம் ஒன்று இருப்பதாக கவசக்கோட்டையைச் சேர்ந்த விவசாயி திரு ராதாகிருஷ்ணன் என்பவர் தொல்லியல் துறைக்கு தகவல் கொடுத்தார். இதனையடுத்து சம்பவ இடத்திற்கு விரைந்த மதுரை பாண்டியநாடு பண்பாட்டு மைய தொல்லியல் ஆய்வாளர்கள் சிதைந்த நிலையில் காணப்பட்ட பழமையான சிலை ஒன்றை கண்டுபிடித்தனர். இதனை ஆய்வு செய்தபோது அது கிபி 10ஆம் நூற்றாண்டைச் சேர்ந்த 24ஆம் தீர்த்தங்கரர் மகாவீரரின் சிற்பம் என்பது தெரியவந்தது. 3 சிங்கங்கள் மீது பீடத்தின் மீது சிம்மாசனத்தில் அர்த்த பிரியங்கா ஆசனத்தில் யோக முத்திரையுடன் தியான நிலையில் அமைதி தவழும் திருக்கோலத்தில் இச்சிற்பம் உருவாக்கப்பட்டிருப்பதாக தொல்லியல் ஆய்வாளர்கள் தெரிவித்தனர். அரசு பள்ளியில் படித்த மாணவர்களுக்கு மருத்துவ படிப்பில் சேர 10% இடஒதுக்கீடு குறித்து இன்று நடைபெறும் உயர்கல்வித்துறை ஆய்வுக் கூட்டத்தில் ஆலோசிக்கப்படும் என புதுச்சேரி அமைச்சர் திரு நமச்சிவாயம் தெரிவித்தார். புதுச்சேரி மற்றும் காரைக்காலைச் சேர்ந்த +2 மாணவர்களுக்கான மதிப்பெண் குறித்த விவரத்தை வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த அவர் இவ்வாறு கூறினார். மருத்துவ கல்லூரிகளிலே 10% இடஒதுக்கீடு சம்பந்தமாகவும் கல்வி உரிமை சட்டத்தின் அடிப்படையிலே வறுமை கோட்டு கீழ் உள்ள மக்களுக்கு 25% இலவச கல்வி வழங்க வேண்டும் என்று ஏற்கனவே அறிவிக்கப்பட்டிருக்கின்றது. இந்த நடைமுறையை தனியார் கல்லூரிகள் கடைபிடிக்கின்றார்களா
என்பதை கண்காணிப்பதற்காகவும் பல்வேறு விதமான ஆலோசனைகளை நம்முடைய துறையின் மூலமாக ஆலோசனை செய்வதற்காகத்தான் இன்றைக்கு இங்கே நான் வருகை தந்திருக்கின்றேன். தூத்துக்குடியில் உள்ள ஸ்டெர்லைட் ஆலையில் ஆக்சிஜன் உற்பத்தி செய்ய 6 மாத காலம் அவகாசம் வழங்கக்கூடாது என கோரி ஆலை எதிர்ப்பு கூட்டமைப்பினர் மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தை முற்றுகையிட்டு ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். இம்மாதம் இறுதி வரை ஆக்சிஜனை உற்பத்தி செய்ய உச்சநீதிமன்றம் ஸ்டெர்லைட் ஆலைக்கு அனுமதி வழங்கிய போதிலும் மேலும் 6 மாத காலங்கள் அனுமதி கோரி வேதாந்தா நிறுவனம் உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்திருப்பதற்கு ஆலை எதிர்ப்பாளர்கள் கடும் எதிர்ப்புகளை தெரிவித்தனர். ஜூலை 31ஆம் தேதிக்கு அப்புறமாக ஸ்டெர்லைட் ஆலை நிரந்தரமாக மூடப்பட வேண்டும். சிறப்பு சட்டத்தை நிறைவேற்றி நிரந்தரமாக தூத்துக்குடி மண்ணிலிருந்து ஸ்டெர்லைட் ஆலையை அப்புறப்படுத்த வேண்டும் என்றும் இந்த உயிரிழந்த 15 பேரினுடைய நினைவாக ஸ்டெர்லைட் ஆலை இருக்கின்ற இடத்திலே நினைவு தூண்களை அமைக்க வேண்டும் என்றும் அம்மா மக்கள் முன்னேற்ற கழகத்தின் சார்பாக எங்களுடைய கருத்துக்களை மிக வலுவாக பதிவு செய்தோம். கடலில் 2 மாதங்கள் மீன்பிடிக்க தடை விதிப்பது போன்ற தமிழகம் முழுவதும் உள்ள ஆறு, குளம் உள்ளிட்ட நீர்நிலைகளில் 4 மாதங்கள் மீன்பிடிக்க தடை விதிக்க வேண்டும் என கரூரைச் சேர்ந்த பள்ளி மாணவி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தில் மனு வழங்கியுள்ளார். கரூரில் 9ஆம் வகுப்பு படித்து வரும் மாணவி ரக்ஷனா சுற்றுச்சூழல் குறித்த விழிப்புணர்வு நிகழ்ச்சிகளை நடத்தியுள்ளார். சுற்றுச்சூழலும் இயற்கை வளமும் சிறப்பாக அமைய வேண்டும் என 80,000 மரக்கன்றுகளை தனது தோட்டத்தில் வளர்த்து மக்களுக்கு விநியோகித்துள்ளார். 4 லட்சம் விதைப்பந்துகளை உருவாக்கி அதனை பொது பயன்பாட்டிற்கும் வழங்கியுள்ளார். இந்நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு தனது பெற்றோர்களுடன் சென்ற ரக்ஷனா கடலில் 2 மாதம் மீன்பிடிக்க தடை விதிப்பது போல் தமிழகம் முழுவதும் உள்ள ஆறு, குளம், குட்டைகளில் 4 மாதம் மீன்பிடிக்க தடை விதிக்க கோரி மனு அளித்தார். பின்னர் செய்தியாளர்களை சந்தித்த மாணவி மீன்கள் இனம் அழியாமல் காக்கவும் தினசரி நாம் பயன்படுத்தும் நீர்நிலைகளின் தண்ணீரை சுகாதாரமாக பராமரிக்கவும் ஆண்டுதோறும் மார்ச் மாதம் முதல் ஜூன் மாதம் வரை நீர்நிலைகளில் மீன்பிடிக்க தடை விதிக்க வேண்டும் என்று தெரிவித்தார். திருச்சியில் அரசு மணல் மாட்டு வண்டி குவாரிகளை திறக்க கோரி மணல் மாட்டு வண்டி தொழிலாளர்கள் 200க்கும் மேற்பட்டோர் பொதுப்பணித்துறை அலுவலகத்தை முற்றுகையிட்டு கோரிக்கை மனு அளித்தனர். இது தொடர்பாக ஏற்கனவே முதல்வர், அமைச்சர்கள், ஆட்சியர் என அனைவரிடமும் மனு வழங்கிய நிலையில் இதுவரை எவ்வித நடவடிக்கையும் எடுக்காததால் அடுத்த கட்டமாக உண்ணாவிரத போராட்டங்களில் ஈடுபடப் போவதாக தொழிலாளர்கள் எச்சரிக்கை விடுத்தனர். எல்லா தொழில்களுக்கும் தளர்வுகள் வந்துருச்சு. அதாவது கட்டுமான தொழிலுக்கு மெயின் தளர்வு கொடுத்துட்டாங்க. கட்டுமான தொழில் மெயின் மூலப்பொருளான மணலுக்கு இன்னும் தளர்வு கொடுக்கல. இதனால திருச்சி மாவட்டத்தை சுற்றி தாளக்குடி, மாதவ பெருமாள் கோயில் இந்த 2 குவாரியை நம்பி 5000 குடும்பம் மாட்டு வண்டி மணல் தொழில் வச்சு பொழைச்சிக்கிட்டு இருக்காங்க. நாளைக்கு குறைஞ்சது ஒரு வண்டி மாட்டுக்கு 500 ரூபாய்க்கு தீனி வச்சாதான் அந்த மாடு ஆனது நல்லா இருக்கும். அவன் சாப்பிட்றானோ இல்லையா, கண்டிப்பா அவன் மாட்டுக்கு கண்டிப்பா இன்ன வரைக்கும் நாங்கள் தீனி வச்சுக்கிட்டு இருக்கோம். கடந்த இன்னைக்கு 2-3 மாசம் ஆச்சு. எல்லாத்துக்கும் தளர்வு கொடுத்துட்டாங்க, எல்லாம் பண்ணிட்டாங்க. இந்த மணல் மாட்டு வண்டியை மட்டும் ஏன் இப்படி இந்த அரசு கேவலமா நினைக்கிறாங்களா என்னன்னு தெரியல. எங்களோட வாழ்வாதாரம் பாதிக்குது. திருச்சியில் உள்ள 2 மினிஸ்டர்ட்டையும் இது வரைக்கும் 3-4 வாட்டி மனு கொடுத்துட்டோம். ரிஜிஸ்டர் தபால் அமைச்சிருக்கோம், சிஎம்க்கு ரிஜிஸ்டர் தபால் அமைச்சிருக்கோம், பொதுப்பணித்துறைக்கு ரிஜிஸ்டர் தபால் அமைச்சிருக்கோம். எல்லாத்துக்கும் அக்னாலஜ்மெண்டோட நாங்கள் அமைச்சு வச்சிருக்கோம். இது வரைக்கும் எங்களுக்கு எந்த தீர்வும் இல்லை. கடைசியா மாவட்ட ஆட்சித்தலைவரை பார்த்தோம். அதுக்கு சரியான தீர்வு இல்லைன்னா உண்ணாவிரதம் இருக்கிறதா நாங்கள் எல்லாம் கலந்து முடிவு பண்ணி செய்யலான் இருக்கோம். சுருக்கும்படி விலைக்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும் என மயிலாடுதுறை மாவட்ட மீனவ கிராம மக்கள் 3ஆம் நாளாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். சுருக்குமுடி விலைக்கு அரசு அனுமதி வழங்க வேண்டும், மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தில் 1983ஆம் ஆண்டு இயற்றப்பட்ட 21 வகையான சட்டங்களை அமல்படுத்த வேண்டும் உள்ளிட்ட சில கோரிக்கைகளை முன்வைத்து மயிலாடுதுறை மாவட்டம் சீர்காழி தாலுகாவைச் சேர்ந்த பூம்புகார், திருமுல்லைவாசல், மடவாமேடு, சந்திரபாடி உள்ளிட்ட 15 மீனவ கிராம மக்கள் சில நாட்களாக தொடர் போராட்டங்களில் ஈடுபட்டு வருகின்றனர். இந்நிலையில் அக்கிராமங்களைச் சேர்ந்த 3000க்கும் மேற்பட்ட மீனவர்கள் 3ஆம் நாளாக இன்றும் தொடர் உண்ணாவிரத போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனையடுத்து போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் மீன்வளத்துறை, வருவாய்த்துறை அதிகாரிகள் தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தியும் எவ்வித சுமூக முடிவும் எட்டப்படவில்லை. இதனிடையே சீர்காழி தாலுகா அலுவலகத்திற்கு பேரணியாக சென்ற போராட்டக்காரர்கள் தங்களது ஆதார், ரேஷன் கார்டு அட்டை மற்றும் வாக்காளர் அடையாள அட்டை உள்ளிட்ட ஆவணங்களை அதிகாரிகளிடமே ஒப்படைத்தனர். இதேபோன்று 15 மீனவ கிராம மக்களும் தங்களது பகுதி தாசில்தாரிடம் அடையாள ஆவணங்களை ஒப்படைத்து எதிர்ப்பை பதிவு செய்தனர்.
மீன்பிடி ஒழுங்குமுறை சட்டத்தில் உள்ள 21 வகையான சட்டங்களை அமல்படுத்த கோரியும் 3 நாளாக தொடர் உண்ணாவிரத போராட்டம் நாங்கள் திருமலைவாசல் மீனவ கிராமத்தில் பண்ணிகிட்ருக்கோம். ஆனால் பொதுமக்கள் அனைவரும் அவங்களோட ஓட்டர் ஐடி, ரேஷன் கார்டு, ஆதார் கார்டு இது எல்லாத்தையும் அமைதியான முறையில் பேரணியாக நடந்து சென்று சீர்காழி தாசில்தார்கிட்ட ஒப்படைக்கிறதா முடிவு பண்ணியிருக்கோம். அந்த சட்டங்களை மீறி சில கிராமங்கள் இன்னும் தொழில் பண்ணிகிட்டு இருக்கு. அப்படி இருக்கும்போது எங்களை மட்டும் சுருக்குமடி பயன்படுத்துகிற எங்களை மட்டும் அரசு தொடர்ச்சியாக நீங்கள் தொழிலுக்கு போவேணான்னு சொல்கிறது எங்களுக்கு வேதனையாக இருக்கிறதுனால தான் நாங்கள் இந்த அரசோட உரிமத்தெல்லாம் திருப்பி ஒப்படைக்க போகிறோம். அதுக்கும் அரசு சரியான முறையில் நடவடிக்கை எடுக்கலைனாக்கா நாளைக்கு நாங்கள் எல்லாருமே சுருக்கோலை எடுத்துக்கிட்டு நாங்கள் கடலுக்கு தொழில் பண்ண போயிடுவோம். இதேபோன்று கடலூர் மாவட்டத்திலும் சுருக்குமடி வலை அனுமதி அளிக்க கோரி தேவனாம்பட்டினம், தாளங்குடா, ராசாப்பேட்டை, சொத்திக்குப்பம் உள்ளிட்ட மீனவ கிராமங்களைச் சேர்ந்த பெண்கள் சாலை மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். மீனவர்களின் போராட்டத்தால் அப்பகுதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டதால் அங்கு ஏராளமான போலீசார் பாதுகாப்பு பணிக்காக குவிக்கப்பட்டுள்ளனர். விழுப்புரம் அருகே பொதுமக்களிடம் கிராம உதவியாளர் ஒருவர் லஞ்சம் பெறும் வீடியோ காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றது. விழுப்புரம் திருவெண்ணைநல்லூர் அருகே உள்ள பெரிய செவலை பகுதியில் கிராம உதவியாளராக பணியாற்றி வரும் குமார் என்பவர் அரசின் சலுகைகளுக்காக விண்ணப்பிக்கும் பொதுமக்களிடம் லஞ்சம் கேட்டு கட்டாயப்படுத்துவதாக மாவட்ட ஆட்சியருக்கு புகார்களை பாதிக்கப்பட்டவர்கள் அனுப்புகின்றனர். ஆனால் இது தொடர்பாக மாவட்ட நிர்வாகம் இதுவரை நடவடிக்கை எடுக்கவில்லை என்று கூறப்படுகிறது. இந்நிலையில் பெரிய செவலை கிராமத்தைச் சேர்ந்த விவசாயி ஒருவரிடமிருந்து பட்டா பெயர் மாற்றம் செய்ய குமார் 3000 ரூபாய் லஞ்சமாக பெற்றுள்ளார். இது தொடர்பான காட்சிகள் சமூக வலைதளங்களில் வைரலாகின்றது. இதனிடையே அடாவடியாக செயல்படும் கிராம உதவியாளர் குமார் மீது மாவட்ட நிர்வாகம் நடவடிக்கை எடுக்க பொதுமக்கள் கோரிக்கை விடுத்தனர். 3000 ரூபாய் இருக்குது. ஏதோ பண்ணிட்டு வாங்க, ஒரு 1000 ரூபாய் கொடுத்துற, ஒன்றும் பண்ண முடியல, சூழ்நிலை சரியில்லை. குடிச்சு இதெல்லாம் பண்ணது அவன் நான் தான் சொல்றேன், உனக்கு நான் எதுக்கு தெரியல, நான் சொல்றேன். முதல்ல கொடுக்குறேன்னா தெரிஞ்சுக்கணும். என்ன காய்ச்சல்லாம் வராது, நான் அதுக்குள்ள வேலை காய்ச்சி ரெடி பண்ணி இன்னும் 2 நாளே பார்க்க கொடு. அப்புறம் பாரு, நான் தான் ரெடி பண்ணி தரேன்றேன். இல்லைன்னு சொன்னதான் நீ அதெல்லாம் பேக்கணும். மயிலாடுதுறை மாவட்டம் அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகளில் ஆலோசனைக் கூட்டம் கழக துணை பொதுச் செயலாளர் திரு எம் ரங்கசாமி முன்னிலையில் நடைபெற்றது. அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் ஆலோசனைக் கூட்டம் தமிழகம் முழுவதிலும் தொடர்ந்து நடைபெற்று வருகின்றன. மயிலாடுதுறை மாவட்ட அம்மா மக்கள் முன்னேற்றக் கழக நிர்வாகிகள் பங்கேற்ற ஆலோசனைக் கூட்டம் மயிலாடுதுறையில் உள்ள திருமண மண்டபத்தில் நடைபெற்றது. கழக துணை பொதுச் செயலாளர் திரு ரங்கசாமி தலைமையில் நடைபெற்ற இக்கூட்டத்தில் மயிலாடுதுறை மாவட்ட கழக செயலாளர் திரு பாரிவள்ளல், எம்ஜிஆர் இளைஞரணி செயலாளர் திரு கோமல் அன்பரசன், கழக அமைப்புச் செயலாளர் திரு பொன் தா மனோகரன், கழக விவசாய பிரிவு துணை செயலாளர் திரு ராஜு மற்றும் ஒன்றிய நகர பேரூராட்சி கழக செயலாளர்கள் உள்ளிட்ட நிர்வாகிகள் பங்கேற்றனர். இதில் உள்ளாட்சி தேர்தல் பணிகள், விரைவில் தமிழகம் முழுவதும் சுற்றுப்பயணம் மேற்கொள்ள உள்ள தியாக தலைவி சின்னம்மாவிற்கு வரவேற்பு வழங்குவது, கழக உறுப்பினர் சேர்க்கை உள்ளிட்டவை குறித்து ஆலோசிக்கப்பட்டது. அஇஅதிமுகவிற்கு தியாக தலைவி சின்னம்மா தலைமையேற்க வேண்டுகோள் விடுத்த சென்னையில் பல்வேறு இடங்களில் கழக தொண்டர்கள் சுவரொட்டிகளை ஒட்டி தங்களது உணர்வை வெளிப்படுத்தியுள்ளனர். அஇஅதிமுகவிற்கு தியாக தலைவி சின்னம்மா தலைமையேற்க வேண்டும் என கடிதங்கள் வாயிலாகவும் தொலைபேசி வாயிலாகவும் தொண்டர்கள் சின்னம்மாவிடம் வேண்டுகோள் விடுத்து வருகின்றனர். இந்நிலையில் அஇஅதிமுகவை வழிநடத்த சின்னம்மா வர வேண்டும் என வலியுறுத்தி சென்னை தீநகர் பகுதி அபிபுல்லா சாலையில் அஇஅதிமுக நிர்வாகிகள் வரவேற்பு சுவரொட்டிகளை ஒட்டியுள்ளனர். தாயின்றி தவிக்கும் பிள்ளை போல் ஆதரவின்றி கிடக்கும் அனைத்திந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்திற்கு தலைமையேற்க வாருங்கள், நிரந்தர பொதுச் செயலாளர் தியாக தலைவி சின்னம்மா அவர்களை வருக என்ற வாசகங்கள் அடங்கிய சுவரொட்டிகள் ஒட்டப்பட்டுள்ளன. இது தொண்டர்கள் மற்றும் பொதுமக்களிடையே பெரும் வரவேற்பை பெற்றுள்ளது. சின்னம்மா கண்டிப்பாக பொதுச்செயலாளர் பதவி ஏற்கணும். எங்களை மாதிரி உண்மையான தொண்டர்களுக்கு அது எங்களுக்கு உற்சாகமாக இருக்கும். இன்றைக்கி கட்சி ரொம்ப மோசமான நிலையில் போயிட்டுருக்கு. இன்றைக்கி ஒரு சிறந்த தலைமை இல்லாமல் ரொம்ப கட்சி மோசமாக நிலைமையில் போயிட்டுருக்கு. அவங்க உடனடியாக பொதுச்செயலாளர் பதவியை கண்டிப்பாக அவங்க ஏற்றாகணும். எங்களை மாதிரி உண்மையான தொண்டர்கள் நாங்கள் ரொம்ப விரும்பி கேட்குறோம். அவங்க கண்டிப்பாக பொதுச்செயலாளர் பதவியை கண்டிப்பாக அவங்க ஏற்றாகணும். அப்போ தான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட கழகத்தை காப்பாற்ற முடியும். இன்றைக்கி கட்சி ரொம்ப சீரழிஞ்சு மோசமான கண்டிஷனில் போய்ட்டு கட்சியை விட்டு எல்லாம் விலைக்கு மாற்று கட்சியில் போய் இறஞ்சிட்டு இருக்காங்க. இன்றைக்கி பொதுச்செயலாளர் வந்தால் தான் இன்றைக்கி கட்சியை இன்றைக்கி காப்பாற்ற முடியும். தமிழகத்தில் கடந்த ஆண்டு மட்டும் 15 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளியிலிருந்து தனியார் பள்ளிக்கு சென்றிருப்பதாக பள்ளிக் கல்வித்துறை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி தெரிவித்திருப்பது சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது.
சென்னை நுங்கம்பாக்கத்தில் உள்ள பள்ளிக்கல்வித்துறை அலுவலக வளாகத்தில் 12ஆம் வகுப்பிற்கான மதிப்பெண்களை அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழி வெளியிட்ட பின்னர் செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது முன்னாள் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சர் திரு செங்கோட்டையன் கடந்த ஆண்டில் மட்டும் 25 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளை நோக்கி வந்திருப்பதாக தெரிவித்தது குறித்து செய்தியாளர்கள் அவரிடம் கேள்வியாக எழுப்பினர். அதற்கு பதில் தந்த அமைச்சர், முன்னாள் அமைச்சர் தெரிவித்த கருத்து குறித்து தனக்கு எதுவும் தெரியாது என்றும், கடந்த ஆண்டில் மட்டும் 15 லட்சம் மாணவர்கள் அரசு பள்ளிகளில் இருந்து வெளியேறி உள்ளதாகவும் குறிப்பிட்டார். அமைச்சர் திரு அன்பில் மகேஷ் பொய்யாமொழியின் இந்த தகவல் பள்ளிக்கல்வித்துறை வட்டாரங்களில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. அரசு பள்ளியில் இது வரைக்கும் ப்ரைவேட் டு கவர்மெண்ட் ஸ்கூல் வந்து 1,08,000 பேர் கிட்ட வந்து சேர்ந்துருக்குறாங்க. இது வரைக்குமே கவர்மெண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா அது ஒரு 3 லட்சம் பேர். அது நமக்கு தேவையில்ல அந்த இது. ஏன்னா ஒருத்தர் ட்ரான்ஸ்ஃபர் ஆகி போயிருப்பாங்க, அதே கவர்மெண்ட் ஸ்கூலில் சேர்த்துருப்பாங்க. ஸோ அந்த மைக்ரேஷன் பார்த்தீங்கன்னா 1,08,000 வந்து வந்திருக்கு இது வரைக்குமே. இல்லை அண்ணன் என்ன சொன்னாங்கன்னு எனக்கு தெரியல. பட் ப்ரீவியஸ் இதில் பார்த்தீங்கன்னா நம்மகிட்டேருந்து 15 லட்சம் பேர் போயிருக்கிறதா தான் நமக்கு ரிப்போர்ட் இருக்கே தவிர நம்மகிட்ட 25 லட்சம் பேர் நம்மகிட்ட சேர்ந்ததெல்லாம் இல்லை அதில். பட் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான், நம்மளை தேடி அது ஒரு குழந்தை வந்தால் கூட அவர்களை தக்க வைத்துக் கொள்வதற்கு நம்ம என்ன பண்ணணுமோ அதை நம்ம கண்டிப்பாக பண்ணணும். இது குறித்து பள்ளிக்கல்வித்துறை அதிகாரிகளிடம் கேட்டபோது அமைச்சர் தவறான தகவல்களை வெளியிட்டிருப்பதாக அதிகாரிகள் தரப்பில் கூறப்படுகிறது.